ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்யூப் த நம்பர். இப்போது நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி நம்பர் கொடுத்தோன்னா நம்ம எப்படி போடுவோம்? 12 × 12 12 × 12 அண்ட் தென் வர ஆன்சர் × 12 இப்படி கண்டுபிடிச்சி தான் வேல்யூ கொண்டு போகும். இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான வேலையெல்லாம் வேணாம். வித்தின் 1 minute நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இப்போ 12 க்யூபு. இந்த 12 க்யூப் நான் ஃபஸ்ட்டு டைப் 1 சொல்லித்தரேன். எந்தெந்த நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகுதோ, இப்போ 1ல் எந்தெந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகுது, 11 to 19 உள்ள 19 வரையும் உள்ள நம்பருக்கு எப்படி க்யூப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்தராக எல்லாமே நான் பண்ணுறேன் வீடியோ. ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக, இப்போ இங்கே 12 இருக்குது. இங்கே 12 இருக்கிறது ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கணும்னா 1 இங்கே எழுதிக்கணும், 2 செகண்ட் நம்பரால் எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 2 இருக்கா, இந்த 2 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு 4th நம்பர் கிடைக்கணும். 4th நம்பர் கிடைக்க இதையும் மல்டிபிள் பண்ணால் 4 2s are 8. மேலே 4 வேல்யூஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம கீழே ஆட் பண்ணுறதுக்கு இந்த 2 2ஓட மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4. இந்த 4 2ஓட மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 கிடச்சிருச்சா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8 4 8 + 12 ரிமைண்டர் 1 4 5 6 7 இந்த 1 அப்படியே கீழே வச்சுக்கணும். இப்போ 12 க்யூபோட வேல்யூ என்ன? 1728. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் கூட ஒன்று சொல்கிறேன். 13 க்யூப். 13 க்யூப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 இங்கே எழுதிக்கணும், 3 செகண்ட் இன்டீஜராக எழுதிக்கணும். இங்கே 2 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். அதே மாதிரி 3 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9. 3 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 9 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4th இன்டீஜர் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? இதையும் மல்டிபிள் பண்ணோம். இதையும் மல்டிபிள் பண்ணி இப்போ 9 3s are 27. இந்த 27 4th இன்டீஜராக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 3 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். 3 2s are 6 இங்கே எழுதிக்கணும். அதே மாதிரி 9 2ஆல் மல்டிபிள் பண்ணனா 9 2s are 18 இங்கே எழுதிக்கணும். அண்ட் தென் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே 2 வேல்யூ இருக்கா? இந்த ரைட் சைடு இருக்க வேல்யூவை அப்படியே கீழே வச்சுக்கோங்க. அது இந்த 2 9க்கு மேலே கேரியாக கொண்டு போயிருங்க. 2. அப்போ 9 10 18 19. ஓகேவா? 19 ரிமைண்டரு 1 இருக்குது. இந்த 1 18 இருக்கா? இந்த 1 இங்கே கேரியாக வச்சுருந்தோன்னா 2. இந்த 2 கேரி 19. இந்த லெஃப்ட் சைடு இந்த ரைட் சைடு ஆட் பண்ணது 19 கிடச்சிருக்கு. 19ல் 9 இங்கே வச்சு போட்டேன். ரிமைண்டர் 1 இருக்குது. இந்த 1 இங்கே கீழே நமக்கு 2 இன்டீஜர் கிடச்சிருக்கு. நம்ம 8 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், 1 ஆட் பண்ண கிடையாது. இந்த 1க்கு மேலே கேரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே வச்சுக்கணும் கேரியாக. 2 ஆட் பண்ணி இங்கே கீழேயே 2ன்னு போடக்கூடாது. இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு போயிடணும். இந்த 2 + 3 5 5 + 6 11 மீதி 1 இங்கே கேரி. அப்போது 1 + 1 2 2 1 9 7. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா 13 க்யூப் கண்டுபிடிச்சிருக்கோம். இது 11. இது ஸ்டார்டிங் வித் 1. நீங்கள் அதுக்கப்புறம் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் வரும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே செகண்ட் இன்டீஜர் 2 இருக்கனால 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். இங்கே 3 இருக்கனால 3ஆல் மல்டிபிள் பண்ணோம். அடுத்தது நீங்கள் 14 பண்ணுறீங்கன்னா 4 × 4 16 பண்ணணும். 16 4th இன்டீஜர் கண்டுபிடிக்க 16 × 4 மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கணும். தென் இந்த 2 நம்பரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி கீழே இங்கே வச்சு ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 9 நம்பர்ஸையும் 11 to 19க்குள்ளே இருக்க நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாமில் ரொம்ப டைம்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு போட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ.